நிறைய இந்த சூப்பர்மேன், பேட்மேன், ஹீமேன் இந்த மாதிரிலாம் டிவி சீரியல்ஸ் வருது பாருங்க. அதுல அந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையும் சேர்த்து ஒரே மூவிக்குள்ள எடுத்து ஒரு மூவி பண்றாங்க. அவெஞ்சர்ஸ் இந்த சீரியல்ஸ்ல இந்த மூவிஸ்லாம் கேரக்டர் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியாம தடுமாறுறாங்க. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பொறுமையோட உட்காந்து சாந்தமா பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் கன்சிஸ்டன்சியையும் டெஃபினேஷன் கன்சிஸ்டன்சியையும் நாலேஜ் கன்சிஸ்டன்சியையும் இவங்களால மெயின்டைன் பண்ண முடியல, தடுமாறுறாங்கயா. போய் பாருங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் 10,000 ஆண்டுகள் எவால்வ் ஆகி டெவலப் ஆன இந்த சனாதன இந்து தர்மத்தோட ஸ்கிரிப்சர்ஸ் எப்படி 10,000 ஆண்டுகள் இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸோட கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் சத்தியம். அதனாலதான் அனுபூதியில பார்த்துட்டு அந்த அனுபூதியில் கண்டவர்கள் அதை டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறதுனாலதான் இந்த கன்சிஸ்டன்சியே சனாதன ஹிந்து தர்மத்தில் சொல்லப்படும், புராணத்திலே சொல்லப்படுகின்ற டிஸ்கிரிப்ஷன்ஸும் பர்சனாலிட்டிஸும் இன்சிடென்ட்ஸும் சத்தியம்.